வெல்கம் டு டி ஃபேஷன் டிசைன். இன்றைக்கான கிளாஸில் வந்து அன்ஸ்டிச்சஸ் ப்ளவுஸில் எப்படி ப்ரூச் ஒர்க் டிசைன் பண்ணுறதுக்கு எப்படி அதை ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸஸ் வந்து நீங்கள் கரக்கட்டு வந்து குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மடிப்பு வந்து க்ளோஸாக இருக்கிற பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. நல்லா சுருக்கு இல்லாமல் கிளாத்தை நல்லா கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து சுற்றளவு மடிக்கிறதுக்காக நமக்கு ஒரு 2 இன்ச்சஸ் தேவைப்படும். அதுக்கு வந்து கேப் விட்டுட்டு மேலே வந்து லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் வந்து ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க. எங்கேயுமே சுருக்கம் தெரியாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு வந்து நமக்கு கரெக்டாக வரும். ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெடி அளவு எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர் கிட்ட 2 இடத்துலையும் கீழே ஹார்ம் கோல் கிட்ட கீழே இறக்கம் எவ்வளோ தேவைப்படுமோ சுற்றளவு. மேலே ஷோல்டர் கிட்ட ரெடி அளவு எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருங்க. கீழே இறக்கத்துலேயும் அப்படியே தான் 1/4 இன்ச்சஸ் வந்து கேப் விடணும். நமக்கு வந்து தையல் போடுறதுக்கு தேவைப்படும். சுற்றளவுக்கிட்டேயும் அதேமாரி தான் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இறக்கத்தில் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. இப்போ வந்து சுற்றளவும் ஹார்ம் கோலும் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம மேலே கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, ரெடி அளவு, அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே தையலுக்காக ஒரு அளவு போட்டுக்கோங்க. ஹார்ம் கோல் கிட்ட அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் ரெடி அளவு பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு பேக் நெக் வந்து வரைய போகிறோம். நம்ம ரெடி அளவுலேருந்து கீழே ரெடி அளவு குறிச்சிருக்கு பார்த்திங்களா, அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெடி அளவில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பக்கத்தில் வந்து 1/4 இன்ச்சஸ் விட்டுருக்கும் பார்த்திங்களா, அங்கே வந்து நம்ம தையலுக்காக வந்து அங்கே வந்து மறுபடியும் வரைய போகிறோம். இப்போ நமக்கு என்ன கழுத்து வேணுமோ அந்த கழுத்தளவு நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து யூ கழுத்து தான் எடுத்திருக்கேன். ஹார்ம் ஹோல் ஸ்கேல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து அந்த வளைவு கரெக்டாக வரும். 2 வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி வரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் வந்து திருப்பி போட்டு தட்டும்போது நமக்கு இந்த சைடு வரைஞ்சிருக்கிறது வந்து அந்தாண்ட சைடு வந்து அந்த மார்க்கிங் வந்து அப்படியே அச்சசலாக விழுவும். திருப்பி போட்டுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு யூனிக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ ரெடி அளவு தையல் அளவு எல்லாத்தையுமே மறுபடியும் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் போன கிளாஸில் சொல்லி கொடுத்தேன் பார்த்திங்களா, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் மார்க்கிங் பண்ணுறது, சேம் அதே மெத்தடு யூஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும். தேங்க்யூ.